இது பெருமாள்புரத்தில் வீடு. ஏற்கனவே அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு 100 அடி ஆழ போர்வெல் ஒன்று கிடக்கு. இது எஸ்டிசி காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மேற்க உள்ள பகுதி, மேற்க தெற்க உள்ள பகுதி இது. இந்த பகுதி மிக மிக கடுமையான பாறை. ஒரு 10 அடிகளே பாறை வந்துடும். 25 அடி 30 அடி சிதை பாறை இருந்தாலும் தண்ணி வந்துடும். ஏன்னா அங்கே வேந்தாங்குளம் கண்மாய், அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கண்மாயினுடைய ரீசார்ஜிங் போயிட்டனால இங்கே நீர்மட்டம் எப்பவும் மேலேயே இருக்கும். இவங்க 10 அடி மட்டும்தான் இங்கே கேசிமி பிறக்கணும். இந்த ரிசல்ட்டு சொல்லணும் எப்படின்னு. இங்கே எஸ்சிசி காலேஜுக்கு நான் 2 பாயிண்ட்டு கொடுத்தேன். அந்த பாயிண்ட்டு தான் ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு 100 அடி ஆழத்தில் தண்ணி வந்துச்சு. காரணம் அது குவார்ட்சைட் பெல்ட்டு. இது ஃபுல்லாகவே ஹார்ட் ராக் வந்துடும். ப்ளூ மெட்டல் ஹார்ட் ராக், மிக கடினமான கருங்கல் கடினப்பாறை கீழே இருக்குது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர் கருவி அங்கே வட கிழக்கில் இருக்குது. இங்கே இடையில ஒரு லீச்சு பிட்டு குழி கிடக்கு. அங்கே ஒரு போர்வெல். இது தண்ணி தொட்டி, ஆற்று தண்ணி தொட்டி. அதனால் இதை நான் கிராஸ் பண்ணி வைக்கலை. இது வீட்டினுடைய மேற்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 22 மீட்டர் லென்த்து, 125 மீட்டர் ஆழம். அங்கே முதல் ஸ்கேனில் அந்த போர்வெலுக்கு நேராக தெற்கு புறம் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கு கிழக்க ஒரு செப்டி டேங்க் இருக்குது. எனக்கோ இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி அமைப்பு என்னென்னா 30 அடி கீழே கருங்கல் கடினப்பாறைங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த 15 அடியிலேருந்து 30 அடிக்குள்ள ஒரு ஈரப்பாதான் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் கடினப்பாறை வந்துடும். ஒரு அதிகப்படி 200 அடி போட்டுக்கலாம். 15 அடி மட்டும்தான் இங்கே அவுட்டருக்கு இறக்கணும். இந்த 2வது ஸ்கேனில் கரெக்டாக அங்கே பக்கத்து வீட்டு போர்வெலுக்கு நேரம் அடையாளம் வருது. இன்னொன்று ஸ்லாப்புக்கு நேரம் அடையாளம் வருது. அங்கெல்லாம் போர் போட முடியாது. இங்கே ஃப்ரண்டில் போடலாம். 20 அடியிலேருந்து 40, அதிகப்படி 40 அடிக்குள்ளே ஈரப்பதம் தான். கீழே ஃபுல்லாக கடினப்பாறை தான். எவ்வளோக்குள்ளே ஆழமாக ஸ்டோரேஜுக்குன்னு போட்டு அந்த கசிவு நீரை பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்ம பழைய குற்றாலம் போகிற வழியில், அந்த குற்றாலம் போகிறதுக்கு முன்னாடி ரைட்டில் திரும்பிடணும். ஒரு பெல்ட்டு சூப்பராக தண்ணி வரும், நிறைய தண்ணி வரும். நான் இங்கே ஒரு இடம் வாங்கியிருக்கேன். எஸ், அங்கேயும் தண்ணி நிறைய வரும். 5 வரைக்கும் பக்கம். இது மெயின் ஃபால்ஸ் அருகே உள்ள ஒரு இடம். இங்கே ஆல்ரெடி வடகிழக்கு மூலையில் ஒரு சம்பு கிடக்கு. போர்வெல் 2 போர்வெல் போட்டிருக்காங்க அந்த ஓரத்தில். இது 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். இது மெயின் ஃபால்ஸினுடைய மலையினுடைய சரிவில் தான் இருக்கும். இங்கிட்ட ஃபுல்லாக கல்வெட்டாங்குழி இதெல்லாம் உண்டு. மலையை வெட்டி கல் எடுத்துருப்பாங்க. சரி, பாறை முறிஞ்சு கீழே தண்ணி வர வாய்ப்பு இருக்காங்கிறதுக்காக இதை பார்த்துட்ருக்கோம். 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது ஏற்கனவே போட்ட போர். இங்கே 1 போர், அங்கிட்ட 1 கிடக்கு. 2 போர் போட்டிருக்காங்க இந்த வடகிழக்கு மூலையில். இது முதல் ஸ்கேன்லேருந்து ஏற்கனவே 30 அடிக்கு மேற்க. இது 2வது ஸ்கேனு. மேற்க போக போக டேப்பர் ஆகிடுது, ஒடுங்கி போயிடுது. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். தென் கிழக்கு மூலையில் 350 அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு ஈரம் இருக்குது.
இது மெயின் ஃபால்ஸ் ஏரியா. இது குற்றாலம் டவுன் பஞ்சாயத்து ராமாலயம், இந்த காளிமனை. இங்கே எதுவும் போர்வெல் எதுவும் போடலை. இது முதல் ஸ்கேன், 300 மீட்டர் ஆழம். இது ஒரு போரோ. இது பெருமாள்புரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் இருக்கிற போர்வெல்லும் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட்டு, சுமாரான பாயிண்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது குற்றாலத்தினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. எல்லாம் 50 அடிக்குள்ளே உள்ள ஈரப்பதம் தான். இது ராமாலயம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது ராமாலயம் 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. பெருமாள்புரத்தில் ஒரு 2 போர்வெல் போட்டு ஆழமாக ஸ்டோரேஜுக்கும் ஆழமாக போர் போட்டு கம்ப்ரஸர் வைக்கலாம். 15 அடி அல்லது 20 அடிக்குள்ள அவுட்டருக்கு பெறக்கூடாது. மெயின் அருவி பக்கம் உள்ள பிளாட்லேயும் அப்படி தான். அது 30 to 100 அடிக்குள்ளே உள்ள ஈரம். ராமாலயம் அதில் 2 ஸ்கேனில் அது முதல் ஸ்கேனு பெஸ்ட்டு. அதுலேயும் மேலே ஒரு 60 அடிக்குள்ளே ஈரம்.